வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை சர்வாதிகாரி. வாங்க கதையை தொடரலாம். பிரதாபனை வாயை பொத்தி அந்த சுரங்க அறைக்குள்ள இழுத்துட்டு போனது வேற யாரும் இல்ல, பட்டாளத்துல இருந்து தப்பிச்ச ஆட்கள் தான். முன்னாடி வைராகியம் சொன்ன மாதிரி பூமிக்குள்ள அவங்க தங்கி இருக்கிற இடம் தான் அது. அங்க இருக்கிற ஒரு வீரன், அவரோட பேர் மோகன். ஜன்னல் வழியா வெளியே பார்க்க அரசாங்க வீரர்கள் அந்த இடத்தை தாண்டி போனதை பார்த்ததும் மத்த வீரர்களுக்கு கஞ்சாடை காட்ட பிரதாபனை பிடிச்சிருந்த வீரர்கள் அவரோட வாயிலிருந்து கையை எடுக்கிறாங்க. உடனே பிரதாபன் திமிரி, யார் நீங்க, ஏன் என்னை இப்படி பிடிச்சுன்னு ஆரம்பிக்க பிரதாபனோட பார்வை மோகன் மேல விழுகுது. உடனே ஆச்சரியமா, மோகன் நீயான்னு கேட்கிறார். அவர், ஆமா நான் தான். உன்னை வாயடிச்சு இழுத்து வரலைன்னா நீ சத்தம் போட்டு இருப்ப. மந்திரியோட ஆட்கள் உன்னை கண்டுபிடிச்சு இருப்பாங்கன்னு சொல்றார். நீங்க எல்லாரும் இராணுவத்தில இருந்து ஓடி வந்தவங்களான்னு பிரதாபன் கேட்க, ஓடி வந்தவங்க தான், ஆனா பேடிகள் இல்ல. மாற்றான் மணிப்புரிய தாக்கும் போது மார்ப காட்டி போர்க்களத்துல நின்னோம். ஆனா இப்ப நாட்டை கெடுக்கும் வஞ்சகர்களோட கொட்டத்தை அடக்கி பிறந்த நாட்டை சிறந்த நாடா ஆக்குறது தான் எங்களோட லட்சியம்னு சொல்றார் மோகன். அதுக்கு மத்தவங்களும் ஒத்துக்க உள்ள இருந்து வைராகியம் சாப்பிட்டுக்கிட்டே வெளியே வர்றார். வைராகியத்தை பார்த்ததும் சிரிச்சுக்கிட்டே, அட நீ இங்கேயா இருக்க அப்படின்னு பிரதாபன் கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு சாப்பிடுறத கண்டினியூ பண்றார் வைராகியம். உக்ரசேனர் கைது செய்யப்பட்டதும் நீ தப்பி ஓடி வந்ததும் எங்களுக்கு தெரியும்னு மோகன் சொல்ல, ஆச்சரியமா, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பிரதாபன் கேட்கிறார். எங்களோட ஆட்கள் எல்லா இடத்துலயும் இருக்காங்கன்னு மோகன் சொல்ல, எங்க கூட்டத்தை சேர்த்தவங்க தூணுலையும் இருப்பாங்க துரும்புலையும் இருப்பாங்கன்னு வைராகியமும் சொல்றார். பிரதாபனை உட்கார சொல்லிட்டு, இப்ப உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் அப்படின்னு கேட்கிறார் மோகன். நான் நகரத்தை விட்டு தப்பி ராணுவ முகாமுக்கு போகணும். இந்த அறிக்கையை இன்னைக்கு ராத்திரியே உபதலைவர் நந்திவர்மன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்றார் பிரதாபன். இன்னைக்கு ராத்திரியேவா அப்படின்னு மோகன் கேட்டுட்டு, அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி தலைய மறுப்பாட்டிட்டு, ஏற்பாடுகள் செய்யணும், மாறு வேஷங்கள் செய்யணும்னு அவர் அடுக்கிறத கேட்ட பிரதாபனுக்கோ அவசரம் தாங்கல. நான் சீக்கிரமா போய் சேர வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றார் பிரதாபன். அதுக்கு மோகன், அதை விட முக்கியம் நீ ஒரு ஆபத்து இல்லாம போய் சேர்றதுன்னு சொல்றார். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம கோபத்திலையும் இயலாமையிலையும் தவிப்போட இருக்கார் பிரதாபன். அதே சமயம் மீனாதேவி அவங்க இடத்துல பிரதாபனை நினைச்சு சோகமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. மீனாவோட இந்த சோகம், இந்த ஃபீலிங்ஸ் எதுவுமே அவங்களோட அத்தைக்கு பிடிக்கல. அவனை நினைச்சு உன்னோட உயிருக்கு வீரா ஆபத்தை உண்டாக்கிக்கிறேன்னு மீனாவை எச்சரிக்கிறாங்க அத்தை. என் மனசாட்சி என்ன உறுத்துது. இதுவரைக்கும் மந்திரியோட ஒவ்வொரு உத்தரவையும் குருட்டுத்தனமா கீழ்ப்படிஞ்சேன். இன்னைக்கு என்னோட கண்களை திறந்துட்டார் பிரதாப்னு சோகமும் கோபமுமா சொல்றாங்க மீனா. அதுக்கு எரிச்சலும் கோபமுமா, உன்னோட ஞானக்கண்ணை திறந்துட்டானாக்குன்னு அத்தை சொல்ல, அவங்கள கோபமா பார்த்து, மந்திரி தான் நாட்டோட துரோகி, உக்ரசேனர் இல்லைன்னு ஆத்திரமா மீனா சொல்றாங்க. மீனா இப்படி சைட் மாறினதை பார்த்து, அடப்பாவி இப்படியா பேசுவ, மந்திரி காதுல விழுந்ததுன்னா நம்ம கழுத்துல கயிறை மாட்டிடுவான்னு பயந்துகிட்டே எச்சரிக்கிறாங்க அத்தை. அத்தை சொல்றதுல இருக்கிற உண்மை மீனாவை பயமுறுத்த, அதுதான் எனக்கும் புரியலன்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவங்களோட கதவு தட்டப்படுது. யாருதுன்னு மீனா கேட்க, கதவை திறந்து மீனாவை முறைச்சு பார்த்த மாதிரி மந்திரி நின்னுகிட்டு இருக்காரு. உள்ள வர்ற மந்திரி அத்தைய பார்த்து, நீ கொஞ்சம் வெளியில இருன்னு சொல்ல, மீனாவை பரிதாபமா பார்த்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அத்தை. கொஞ்சம் கண்டிப்பான குரல்ல, மீனா நீ உன்னோட வேலையில இருந்து தவறிட்டன்னு மந்திரி சொல்ல, ஒன்னும் தெரியாத மாதிரி மீனா பார்க்க, சரியான நேரத்துல பிரதாபன் வந்து உக்ரசேனரை காப்பாத்திட்டான். உக்ரசேனரை வேறு விதத்துல நான் அப்புறப்படுத்திட்டேன்னு சொல்லி சிரிச்சுட்டு, ஆனா என்னோட ஆட்சியை கவிழ்க்க கூடிய அந்த அறிக்கையோட அந்த பிரதாபன் தப்பிச்சிட்டான். இதுக்கு காரணம் அப்படின்னு மந்திரி கேட்க, நான் அவனை சரிவர மயக்கலங்கிறதா அப்படின்னு மீனா ரொம்ப அப்ராணியா கேக்குறாங்க. இருக்கலாம்னு மந்திரி சொல்ல, உங்களோட வேலையில நான் தவறுனது இதுதான் முதல் தடவை. என்னோட திறமையெல்லாம் காட்டினேன், அவனை புகழ்ந்து பேசினேன், நெருங்கி மயக்க பார்த்தேன். ஆனா நீங்க தான் சில தடைகள் போட்டு இருந்தீங்கல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு மந்திரியையே கேட்டுட்டு, 2 அடி தள்ளி நிக்க சொன்னீங்க இல்லையான்னு சிரிச்சுக்கிட்டே மந்திரிக்கு ஞாபகப்படுத்துறாங்க மீனா. சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி சந்தேகமா பார்த்துட்டு, ஒருவேளை நீ அவனோட அழகுல மயங்கி 2 அடி தள்ளி நிக்க முடியாம தவிச்சியோன்னு கேட்கிறார் மந்திரி. அதை கேட்டு அலட்சியமா சிரிச்சிட்டு மீனா, அவனை போல எத்தனை பேரை மயக்கி இருக்கேன், நானா மயங்கிடுவேன்னு மீனா கேட்க, பிறகு அப்படின்னு மந்திரி ஆர்வமா கேட்க, பிறகு திடீர்னு அரண்மனை மணி அடிச்சது. அதை கேட்டதும் அவன் திடுக்கிட்டான். துடி துடிச்சு எந்திரிச்சு என்ன வஞ்சகி மோசக்காரின்னு திட்டிட்டு ஓடிட்டான்னு கதையை அளந்து விடுறாங்க மீனா. அவனுக்கு என் மேல ஒரே கோவம்னு மீனா சொல்ல, துரோகின்னு கோபக்குரல்ல மந்திரி சொல்றார். உடனே மீனா கழுத்துல போட்டிருந்த ரத்ன மாலையை கலட்டி, என்னோட வேலையில தவறிட்டேன், இந்த வெகுமதிக்கு நான் அருகதை இல்லாதவன் சொல்லி ரொம்ப சோகத்தோட அந்த மாலையை திருப்பி மந்திரி கிட்டே கொடுக்கறாங்க. ரொம்ப கண்ணியமா நடக்கிறியேன்னு மந்திரி கேட்டுட்டு யோசனையோட, ஒருவேளை என்ன நீ ஏமாத்த பாக்குறியோன்னு இன்னமும் சந்தேகம் தீராம மீனாவை கேட்கிறார் மந்திரி.
அதை கேட்டு கொஞ்சம் கூட கோவமோ பயமோ இல்லாம சிரிச்சுட்டு, உங்களை நான் என்னைக்காவது ஏமாத்தி இருக்கேனான்னு அவங்க திரும்பி கேட்க, அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு, இவ்வளவு அழகான கழுத்தை வச்சுக்கிட்டு தூக்கு கயிற்றோட விளையாடுறது முட்டாள்தனம் இல்லையான்னு மந்திரி கேட்க, உள்ள பயம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம அவங்களும் உறுதியா ஆமான்னு தலையாட்டிட்டு, எனக்கு என்ன பைத்தியமான்னு கேக்குறாங்க. என்னுடைய ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்படுத்துற விஷயம், நான் ஜாக்கிரதையா இருக்கணும் தெரியுதான்னு சொல்லிட்டு மீனாவை மந்திரி கொஞ்ச, அவரோட கையை பிடிச்சிட்டு நான் மறக்க மாட்டேன்னு மீனா சொல்ல, கைய உதறிட்டு நீ மறக்க மாட்டேன்னு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறார் மந்திரி. அங்க இருந்து கிளம்புற மந்திரி அடுத்து போனது மன்னரை பார்க்கத்தான். மன்னருக்காக மந்திரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மன்னர் அங்க வர்றார். அவரை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா, மன்னா நான் சக்கரவர்த்தியாக எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன் அப்படின்னு மந்திரி சொல்ல, அதை கேட்டு ரொம்ப தேப்போட என்னன்னு பதறி கேட்கிறார் மன்னர். யார் சக்கரவர்த்தி ஆகிறதுக்குன்னு மன்னர் குழப்பத்தோட கேட்க, மகாராஜா சக்கரவர்த்தியாக நான் ஏற்பாடு செஞ்சுட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றார் மந்திரி. அதுதானே கேட்டேன்னு விஷயத்தை தெளிவாக்கிக்கிட்ட மன்னருக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு மந்திரி சொல்ல, சொல்லுங்க என் காது குளிர கேட்கிறேன்னு மன்னர் சொல்ல, நம்மளோட தளபதிய கைது செஞ்சிருக்கேன்னு மந்திரி சொன்னதும் என்னன்னு அதிர்ச்சியோட கேட்கிறார் மன்னர். உக்கிரசேனரையா? மந்திரியாரே, ஆள தெரியலனா பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வீட்டுக்கு போங்க, எனக்கு இருக்கிற பேரை கெடுத்துடாதீங்கன்னு ரொம்ப கோவமா சொல்றார் மன்னர். அரைகுறையா கேட்டுட்டு ஆத்திரப்படுறீங்களே, உக்கிரசேனன் என்னோட உயிர் நண்பன், என்னை பார்க்க வந்தான். வர்ற வழியில பட்டாளத்துல இருந்து ஓடி வந்தவங்க அவரை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நான் போய் காப்பாத்திட்டேன். அவரோட உயிருக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவரை பாதுகாப்பு கைதியா வச்சிருக்கேன்னு ரொம்ப அழகா கதை சொல்றார் மந்திரி. அதை கேட்ட மன்னனுக்கு சந்தோஷம் தாங்கல. உங்களை மந்திரியா அடைய இந்த நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க மகாராணி என்ன புண்ணியம் செஞ்சிருக்குமோன்னு சொல்லிக்கிட்டே உள்ள வராங்க. பொருத்தமா சொல்லிட்டேன்னு மன்னர் சொல்ல, அதிகார வெறியில தளபதியை கைது செஞ்சிருக்கீங்கன்னு ராணி குற்றம் சாட்ட, ஒரு மரக்கட்ட குரல்ல இல்லன்னு சொல்றார் மந்திரி. அப்ப மன்னர் மந்திரியை பார்த்து, பேசாதீங்க, ராணி பேசட்டும், ஜனநாயக நாட்டுல எதிர்த்து பேச இப்படி ஒரு ஆள் தேவைன்னு சொல்றார் மன்னர். உக்கிரசேனரை உடனடியா விடுதலை செய்யுங்கன்னு ராணி சொல்ல, அப்புறம் அவருடைய உயிருக்கு நான் பொறுப்பாளி கிடையாதுன்னு ரொம்ப கோவமா சொல்றார் மந்திரி. உடனே மன்னர் அவசரமா, வேணாம், இன்னமும் எதிரிகள் எங்காவது பதுங்கிக்கிட்டு இருப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு விடுதலை செய்யலான்னு மன்னர் சொல்றார். மன்னரே சொன்னதுக்கு அப்புறம் யார்கிட்ட போய் என்னன்னு முறையிடுறது? ரொம்ப சந்தோஷத்தோட மன்னர்கிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிட்டு மந்திரி அங்க இருந்து கிளம்பிடுறார். பிரதாபனோட வீட்டுல கற்பகம் சிவகாமி அம்மா கிட்ட பட்டாளத்துல இருந்து ஓடி வந்தவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு போறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட சிவகாமி அம்மா, கற்பகம் உன்னால என்ன செய்ய முடியும், நீயோ ஒரு பொண்ணுன்னு சொல்ல, உடனே ரொம்ப கோவமா எந்திரிச்சு, தன்னம்பிக்கை இல்லாத பெண் வர்க்கம், பெண்ணுனா எல்லாருக்கும் பிற்போக்கு எண்ணம், ஒரு பெண்ணால ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும்னு ரொம்ப வீராவேசமா சொல்றாங்க கற்பகம். அப்ப யாரோ கதவை தட்ட கற்பகம் கதவை திறக்கிறாங்க. பார்த்தா எதிர மந்திரியும் காளையுக்தியும் அவங்களோட ஆட்களோட பிரதாபனை தேடி வந்திருக்காங்க. இப்ப சிவகாமி கற்பகத்தோட நிலைமை என்னவாகும்? இது தெரிஞ்சு பிரதாபன் வெளியே வந்து மந்திரி கிட்ட மாட்டிக்குவாரா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.